நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சகா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சொட்டு நீர் பாசனத்தில் ப்ளம்பிங் ஒர்க் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ விவசாயிகளுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வீடியோ தான். இதை நிறைய பேர் போட்டிருக்கலாம், இருந்தாலும் நானும் எதுக்காக போடுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒர்க்கை விவசாயிகளே செய்யலாம். ஃபிட்டரை வச்சு தான் செய்யணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. வேலை பேசிக்காக தெரிஞ்சிட்டால் போதும். அதுக்காக விவசாயிகளுக்காக இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு தெரியும். வீடியோ ரொம்ப டைமிங் எடுத்துலாம் போடல, பார்ட்டாக தான் போடுறேன். வீடியோ கரெக்டாக பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நான் போடுற வீடியோ கரெக்டாக தெளிவாக வரும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வீடியோவை பார்த்து உங்களுடைய ஒர்க்குகளை நீங்களே செஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். இன்னும் வீடியோ தேவை ஏதாவது டவுட்டு அப்படின்னாக்கா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போயிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சு 2 இன்ச்சு 1.25 எல்லாம் ஒன்றா இருக்குது. இதிலிருந்து 2 இன்ச்சை நம்ம தனியாக பிரித்து எடுக்கிறோம். இப்போ தம்பி தூக்கிட்டு போகிறது பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சு பைப்பு தூக்கிட்டு போகிறாப்புல, 10 பைப்பு தூக்கிட்டு போகிறாப்புல. தூக்கிட்டு போன பைப்பு காடு ஃபுல்லாக பரப்பி வச்சு, எவ்வளோ லென்த்துக்கு போடுறீங்களோ அவ்வளோ லென்த்து காடு ஃபுல்லாக ஃபஸ்ட்டு பைப்பை பரப்பிடுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா பரப்பணும் பார்த்திங்கன்னா காடு ஃபுல்லாக பைப்பு, அதை ஒட்டிடுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒட்டின பைப் எல்லாமே மார்க் பண்ணணும். நம்ம எந்த அளவில் ஹோல் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணணும். நான் பார்த்திங்கன்னா 4 அடிக்கு மார்க் பண்ணுறேன், 48 இன்ச்சு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 1/2 அடி கேப்பு விட்டுட்டு அப்புறமா மார்க் பண்ணிடுங்க. அளவு நீங்கள் என்ன அளவு ஹோல்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவு தான் மார்க் பண்ணணும். ஒரு சிலர் 3 அடி போடுவாங்க, 3 அடி போடுவாங்க, 2 அடிக்கெலாம் போடுவாங்க. இந்த ஃபார்மர் 2 அடிக்கு கேட்டதுனால 4 அடிக்கு கேட்டதுனால நான் 4 அடிக்கு மார்க் பண்ணி தரேன். நம்ம ஒட்டுனா பார்த்தீங்களா பைப்பு ஃபுல்லாக லென்த்து ஃபுல்லாக, அந்த பைப்பு ஃபுல்லாக அந்த மாதிரி மார்க் பண்ணிடுங்க. அப்புறமா நம்ம ஹோல்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த பிட்டை யூஸ் பண்ணி தாங்க நம்ம பைப்பில் ஹோல்ட் பண்ண போகிறோம். இது 16 mm பிட்டு. இது ஹேண்ட் டூல் தான். இதை வச்சு யூஸ் பண்ணி தான் நம்ம ஹோல்ட் பண்ண போகிறோம். மார்க் பண்ணது ஃபுல்லாக பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா ரப்பர் குரோமோட். இதோட நேம் ரப்பர் வாஷர்னு சொல்லுவாங்க. இது கப்பு சைஸு மாடல் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் மெலிசாக இருக்கும், இன்னொரு பக்கம் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். இப்போ இதுக்குள்ளார பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே நெளிச்ச மாதிரி கொஞ்சம் வச்சு அழுத்தினோம்னா உள்ளே உட்காந்துரும். அவ்வளோதான், ஃபிட் ஆகிரும். இதை கழட்டுனாலும் கழட்டிக்கலாம். ப்ரெஸ் பண்ண இதில் அப்படியே கொஞ்சம் ரொட்டேட் பண்ண மாதிரி அப்படி எழுத்தோம்னா வந்துடும். அவ்வளோதான். இதில் இன்னொன்று டபுள் காடி உள்ளது இருக்குது. அது இழுத்தோம்னா வராது. அது கொஞ்சம் செட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கும். டேக்கப் அடிச்சுட்டா வெளியே வராது, ஸ்ட்ராங்காக நின்றுக்கும். டேக்கப் அடிக்கிறது முன்னாடி எடுத்தால் வந்துடும். டேக்கப் அடித்ததுக்கப்புறம் வராது, வாட்டர் லீக்கேஜும் வராது. இதுதாங்க ப்ளைன் லெட்ரு. இந்த ஓசல் பார்த்திங்கன்னா ஓட்டை இருக்காது. ப்ளைன் லெட்ரு பிவிசிலேருந்து மேலே லேட்ரலுக்கு ஜாயின் பண்ண போகிறது இது தான்.
இது வந்து நம்ம எத்தனை ஓட்டை போட்டுக்கிறோமோ அத்தனை ஓட்டையும் எண்ணி கவுண்ட் பண்ணி எவ்வளோ உயரமோ அதை வச்சு கட் பண்ணிக்கலாம். இதில் ஜாயினர் டேக்கப் எல்லாம் கிடக்கு. ஜாயினர் இது வந்து டேக்கப்பு. இது வந்து எல் ஜாயினர். எல் வந்து 1.25 சைடு வந்து போட வேண்டியது. ஓகே, ஜாயின் பண்ணலாம். அப்புறமா நீங்களே பார்ப்பீங்க, உங்களுக்கு தெரியும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணிட்டு இருக்கிறோம். ப்ளைன் லெட்டர் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் திக்னஸ் வந்து. அதனால் ஹீட் பண்ணி கொஞ்சம் சொருகும் போது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லை, கொஞ்சம் ஹெவியாகவும் பிடிக்கும் அனலில் கட்டுறதுனால. அதனால் ஹீட் பண்ணி தான் நாங்கள் பண்ணுறது. அதுலேயும் பார்த்திங்கன்னா ஜாயிண்ட் வந்து அதிகம். இப்போ ஜாயின் பண்ணது பார்த்தீங்கன்னா டேக்கப் வந்து பிவிசியில் அடித்து ஜாயின் பண்ணலாம். பிவிசியில் அடித்து ஜாயின் பண்ணால் டபுள் வேலை. இது எல்லாமே டேக்கப்பு. அதனால் இன்னும் ஜாயின் பண்ணல. இது பார்த்தீங்கன்னா எல்லாமே ஜாயினர் பாருங்க. இன்னும் டேக்கப் வந்து ஜாயின் பண்ணலை. இது வந்து டேக்கப்பு பார்த்தீங்கன்னா ஒன் சைடு மட்டும் ஒன்று இருக்குது. ஓகே, அப்படியே கிரிப்பாக பிடிச்சிக்கும், அவ்வளோதான். மேலே வந்து ஜாயினர், அவ்வளோதான். இதே போல் தான் எல்லாம் பைப்பும் வரும். ஓகே, பைப் போட்ட பிறகு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது வந்து பார்த்திங்கன்னா 16 mm பிட்டு தான். இந்த டேக்கப் பார்த்திங்கன்னா இது உள்ளார போகிற மாதிரி ஒரு சிலது இருக்கும். இதோட போய்ட்டு லாக் ஆகிக்கும். இதுக்கு மேலே வந்து போகாத உள்ளார வச்சு அழுத்துறதே கரெக்டாக இருக்கும். இந்த பிட்டு இந்த மாதிரி பிட்டில் போட்டு டேக்கப் அடிக்கிறது எப்படின்னு பார்க்குறவங்க. அவ்வளோதான். இதோட போய்ட்டு இது வந்துடும். அது நின்றுக்கும் உள்ளாரே. டேக்கப் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஒரு ஸ்டெப்பு தான் உள்ளார இருக்கும். இந்த 2 ஸ்டெப்பு வந்து மேலே வரணும். அந்த மாதிரி தான் வரும் டேக்கப்பு. அழுத்துறது கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும், பார்த்து அழுத்திங்க. டேக்கப் ஃபுல்லாக அடிச்சுட்டு வந்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா வந்து டேக்கப் அடிக்கலை. டேக்கப் வந்து பிவிசியில் அடிச்சிருக்கிறோம். இதை சொருகிறது எப்படின்னு பார்க்கலாம். இது கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும். அந்த மாதிரி கொஞ்சம் டைட் பண்ணி தான் சொருகிற மாதிரி இருக்கும்.
இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 50-100 பீஸ் இது மாதிரி சொருங்கும் போது வந்து கை கொஞ்சம் எரிச்சல் எடுத்துக்கும், கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒன்று தான். பிளானட்டில் வச்சு இதில் வந்து டேக்கப்பு சொறி இருக்குது. இதுலையே ஜானியர் சொறி வச்சு இதில் வந்து ஜானியர் மட்டும்தான் சொறி இருக்குது, டேக்கப் சொரல. ஏன்னா டேக்கப் வந்து ஏற்கனவே பைப்பில் அடிச்சிட்டோம். இது வந்து இதில் சொருகிறோம். இதை வந்து டேக்கப்பு அடிக்கலாம் அண்ணாண்ட. இது வந்து டேரெக்டாக டேக்கப் வந்து அப்படியே சொருகிறோம். எல்லாம் ஒன்று தான். நம்ம ஹீட் பண்ணி சொருகிறதுனால இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஹீட் பண்ணாமல் நம்ம கை டைட்டாக பண்ணுறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ரெண்டு வேலையும் ஒன்று தான். படுத்துட்டு போத்தினாலும் ஒன்று தான், போத்திட்டு பார்த்தாலும் ஒன்று தான். ரப்பர் கீழே விழுந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, முடிச்சாச்சு. பிளைனட்டர் ஃபுல்லாக சொரியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பிளைனட்டர் ஃபுல்லாக சொரியாச்சு. இப்போ பிவிசி பைப்பை ஃபுல்லாக எல்லாமே பள்ளத்தில் இறக்கிடலாம். பாருங்க, பசங்க இறக்கிட்டு இருக்கிறாங்க. ஃப்ரெண்டு, இப்போ உங்கள் எல்லாரும் ஒரு சின்ன டிப்ஸ் என்னென்னா, பைப் வந்து ட்ரிப்பு போடுறவங்க எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்குறோம். இங்கே எடுத்துக்கோங்க. பாருங்க, 4 kg பைப்பு தான் இது. வந்து பார்த்தீங்கன்னா பைப் வந்து நார்மல் பைப்பாக எடுத்தாலே போதும். 4 kg பைப்பு நார்மலாக எடுத்தாலே போதும். ஹெவியாக வந்து மொத்தமாக போடணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. பைப் இந்த மாதிரி நசுக்கி பாருங்கள். இந்த மாதிரி நசுங்கினாலே போதும் பைப்பு. ஏன்னா இது நல்ல குவாலிட்டியாக இதே போதும். ரொம்ப ஹெவியாலாம் போட்டிங்கனாக்கா ட்ரில் பண்ணி டேக்கப் அடிக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா பைப்பு டப்பாலும் கிழிச்சிடும். சின்ன ஸ்க்ராட்சு சின்ன போதெல்லாம் கிடையாதுங்க கிட்ட. அதெல்லாம் அடிச்சதுன்னா 1/2 அடி நீளத்துக்குலாம் பைப்பு வெடிக்கும். ரொம்ப கெட்டியான பைப்பு அந்த மாதிரிலாம் போடாதீங்க. ஹவுஸ் ப்ளம்பிங்னாக்கா அந்த மாதிரி பண்ணலாம். காட்டுக்கு இந்த மாதிரி ட்ரிப்புலாம் போடுறதுன்னா அந்த மாதிரி ஹெவியாலாம் செலவு பண்ணாதீங்க அதிகமாக. அது வந்து ரேட்டும் அதிகமாக இருக்கும். ப்ளஸ் நம்மளுக்கு செலவும் கூடுதல் வந்து அதிகமாக தான் இருக்கும். அதெல்லாம் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாம் ஒரு 5 வருஷத்துக்கான ஒரு யூஸ் தான். ஒரு 5 வருஷம் 7 வருஷம் தான் அந்த பைப்லாம். மறுபடியும் ரிட்டன் வந்து நம்ம மாற்றுற மாதிரி இருக்கும். ஸோ நீ ஹெவியாக வந்து செலவு பண்ணி அந்த பைப்பு மறுபடியும் வேஸ்ட்டாக தூக்கி போகிறதுக்கு நீ அவ்வளோ செலவு பண்ண தேவையில்ல. இந்த மாதிரி நார்மலாகவே எடுத்தாலே போதும். பைப் பாருங்கள், இதெல்லாம் கம்பெனி பைப் நல்லாவே இருக்கும். தெரியுதா? ஃபுல்லாக ஏறி தான் நிற்கிறேன். அது மேலே பாருங்க, பைப்பு உருளுது. இந்த மாதிரிலாம் ஒன்றும் ஆகாது பைப்பு. அந்த மாதிரி நார்மல் பைப் எடுத்தாலே போதும் ட்ரிப்பு போடுறவங்களாம். ரொம்ப ஹெவியாக கெட்டியான பைப்பெல்லாம் போடணும் அப்படின்லாம் அவசியமே இல்லை.